Vanakkam student. An electric dipole has fixed dipole moment. Fixed dipole moment. Dipole moment P with which makes an angle theta with respect to x-axis. So electric dipole இது x-axis வச்சுக்கோ, இது y-axis வச்சுக்கோ. y-axis na j cap, x-axis na I cap. And this is dielectric moment making an angle x-axis theta with the x-axis. So theta with the x-axis. So theta with the x-axis and is subjected to an electric field E1. Subjected to E1, that means there is an electric field with magnitude E I cap along the I direction, and it experiences a torque. Torque is equal to tau into K. It means even the dipole moment like electric field இப்படி போகுது and experiencing a torque. Second, when subjected to another electric field E2, E2 is equal to, so E2 in J direction. So E2 எப்படி போகுது along the positive J direction. E2 is equal to root 3 into E J cap na along Y axis. ஸோ இது நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இந்த காம்போனண்ட்டை. ஏன்னா ஐ ஆக்சிஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸில் இருக்குது, டைப்போல் இன்க்ளைண்டாக இருக்குது. ஸோ டைப்போலை நம்ம ரெண்டு காம்போனண்ட்டாக மாற்றிக்குவோம். டைப்போல் எப்படி இருக்குது, திஸ் இஸ் பி வித் எக்ஸ் ஆக்சிஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா. இதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம், திஸ் இஸ் பி ஆனால் இது ஹைபாட்னியூஸ் வந்து பி, ஹைபாட்னியூஸ் தீட்டாக்கு பக்கத்தில் இருக்குது காஸ் தீட்டா, தீட்டாக்கு தூரத்துக்கு சைன் தீட்டா. இது இப்படி போகிறது, இப்படி போய் இப்படி வரும். ஸோ இது இங்கே போனால் ஜே கேப், இங்கே போனால் ஐ கேப். எக்ஸ் ஆக்சிஸில் போனிச்சுட்டு ஐ கேப், ஒய் ஆக்சிஸில் போனிச்சு. ஸோ நம்ம இதை தான் பி கேன் பி ரிசால்வ் இன் டூ காம்பனன்ட், தட் இஸ் பி காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் பி சைன் தீட்டா ஜே கேப். ஏன் இதை நம்ம ரிசால்வ் பண்ணுறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி ஒரு டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. ஸோ அது இது இன்ட்ராக்ட் பண்ணும். ஒய் டைரெக்ஷனில் இன்னொரு E2, திஸ் இஸ் E1. ஸோ அது இந்த காம்பனண்ட்டோட ரியாக்ட் பண்ணும், இன்ட்ராக்ட் பண்ணி டார்க் கொண்டு பண்ணும். ஏன்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு இ இன்ட்டு டார்க் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு சைன் தீட்டா. ஸோ அப்படிங்கிற போது நம்ம ரெண்டு பக்கம் பிரிச்சுக்கணும். ஸோ நான் இதை நம்ம சிம்பிளிஃபைட் டயக்ராம் போட்டுப்போம். திஸ் இஸ் பி, இந்த டைரெக்ஷன் இருக்குது. நவ் வி ஹாவ் பி இந்த டைரெக்ஷன் தீட்டா, இந்த காம்பனண்ட் பி காஸ் தீட்டா ஐ கேப், இந்த பி வெக்டரோட காம்பனண்ட்டு. இது இப்படி வர்றது நம்ம இப்படியும் போட்டுக்கலாம், பி சைன் தீட்டா ஜே கேப். அண்ட் இ வெக்டர் எப்படி வருது, E1 எப்படி வருது, E1 is equal to E into I direction. So this is E1 vector and this is E2 vector. So in the condition நம்ம P vector நம்ம எப்படி எடுக்கலாம், P vector is equal to P cos theta I cap plus P sin theta J cap அப்படின்னு பி வெக்டர் நம்ம எழுதிக்கலாம். ஸோ நவ் இட் இஸ் கிவன் இ வெக்டர் E1 கொடுத்துருக்காங்க, E2 கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம எழுதிக்குவோம். எல்லாத்தையும் எப்படி எழுதணும், கிவன் கண்டிஷன் என்ன, ஃபிக்ஸ்ட் மூமெண்ட் டைபோல் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஆக்சிஸ். when subjected to an electric field E1 ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் equal to E into I cap E1 and experience torque 1. Torque 1 is equal to tau into K direction இருக்குது. நல்லா பாருங்கள், டார்க் நம்ம என்ன எப்படி எழுதலாம், டார்க் இஸ் equal to P cross E. ஸோ Pக்கும் Eக்கும் இருக்கிற டைரெக்ஷனில் டார்க் இருக்கும். அண்ட் இட் வில் ரெண்டு வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா இப்படி பண்ணோம்னா ரிசல்டன்ட் வெக்டர் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இது இந்த டைரெக்ஷனில் இருக்காது, இந்த டைரெக்ஷனில் இதுக்கு டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இது ஐ டைரெக்ஷனில் இருக்குது, இது இ ஒரு டைரெக்ஷன், ஈக்கும்
பிக்கும் இல்லை ஆப்போசிட் இல்லை எக்ஸாக்ட்லி பர்பண்டிகுலராக டார்க் இருக்கும். அதனால் இது ஐ இருக்குது, இது கே டைரெக்ஷனில் வரும். அண்ட் E2 is equal to root 3 E into j cap and T2 vector. All are vectors. ஏன்னா in magnitude கொடுத்துருக்காங்க, டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. T2 is equal to experience torque T1 when subject to another electric field E2 root 3 to experience torque T2 is equal to minus of T1 vector. Okay, find theta. Theta கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் டார்க் is equal to P cross Eங்கிற போது ஸோ torque 1 is equal to fixed dipole moment into electric field in the electric field 1. So electric field என்ன வரும் T1 is equal to, so torque 1 is equal to P is equal to P cos theta I cap plus P sin theta j cap cross producted with E vector, E1 vector உள்ளது magnitude into I cap. So this is equal to P cos theta இது multiply into E into I cross I into plus P into sin theta into E into J cross I. As it is நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிராஸ் ப்ராடக்டில் என்ன வரும் லைக் வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும்னா 0 வரும் கிராஸ் ப்ராடக்டில். அன்லைக் ப்ராடக்டை கிளாக் வைஸில் பண்ண அன்வைஸில் I cross G is equal to K vector J cross K clockwise போகிறோம் is equal to I cap and K I யூனிட் வெக்டர் பண்ணோம்னா J வரும், ரிவர்ஸில் பண்ணோம்னா இது நெகட்டிவில் வரும். ஸோ இதை பார்த்தோம்னா I cross I 0 வரும், this is 0, this is equal to P E sin theta j cross I. See I cross j k plus k, j cross I ரிவர்ஸில் போணுச்சுன்னா minus k வரும், minus k cap. Therefore torque 1. So we can write torque 1 is equal to P into E into sin theta into minus k or torque on T1. இங்கே T1 யூஸ் இருக்காங்க. ஸோ we will use it இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். T is equal to மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம்னா P into E into sin theta into K. நம்ம எப்படி நினைக்க வேண்டாம், மைனஸ் கே எப்படி வெளியில் எடுக்கலான்னு. வெளியில் எடுத்தால் இது பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போகுது, அதோட நெகட்டிவ், ஸோ நெகட்டிவ் டைரெக்ஷன் வந்துடும். ஸோ டார்க் 1 எழுதிட்டோம். சேம் வே டார்க் 1 அண்ட் டார்க் 1ஓட வேல்யூ என்ன, டார்க் 1 வெக்டர் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு tau into k. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா இதையும் கம்பேர் பண்ணோம்னா tau is equal to minus PE sin theta. ஸோ இதை கம்பேர் பண்ணுற போது எது கம்பேர் பண்ணுறோம், இதோட மேக்னிட்யூட் இது கேக்கு கம்பேர் பண்ண ஸோ tau is equal to minus PE sin theta. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து torque is equal to P into E into sin. So now we use for torque 2 into 2. So torque 2, what is torque 2? Torque 2 is equal to, I mean this simple as this is the final result for torque 1. Torque 1 is equal to minus P sin theta K. Torque 1 is equal to P sin theta is equal to K, or tau, where tau is equal to minus pi sin theta. So torque 2 is equal to P cos sin theta and E2 in our E2 is equal to root 3E is equal to root 3E into j cap, root 3E into j cap. So P cos theta into again our, so this line will be torque 2 is equal to
P cos theta root 3 into P cos theta into root 3. So root 3 the PE into cos theta into I cross J. First I cross J, second one plus root 3 PE sin theta into J cross J. Then J cross J 0 varo. So we can say torque 2 is equal to root 3 PE cos theta I cross J வந்து K வரும். I cross J வந்து K வரும். I cross J is equal to K R. And torque 1 T1 என்ன வச்சுருக்கோம். ஏன்னா புக்கில் T1 ப்ராப்ளம் T1 இருக்குது. And T2 what is T2? T2 is equal to minus T1 கொடுத்துருக்காங்க condition. T2 is equal to minus T1. So minus of T1 என்ன வருது? Minus of T1 is equal to PE sin theta. Minus of T1 is equal to minus of T1 oda value PE sin theta K. Torque minus of minus. It will become it's equal to minus of minus. Is that torque 1 oda value? Torque 1 oda value minus PE sin theta K is equal to PE sin theta K. So torque 2 is equal to, therefore torque 2 is equal to PE sin theta K. நம்ம எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி எழுதுனோம்னா torque 2 is equal to minus P. Torque 2 is equal to P. Sorry, this should be minus. This is equal to torque 2 is equal to minus of T1. That is, this is equal to torque 2 is equal to minus of T1. Minus of T1 is equal to T1 minus of T1 is equal to plus PE sin theta K plus PE sin theta K. In the condition torque 2 is equal to minus torque 1 and tau value கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி எழுதுகிற போது torque 2 is equal to root 3 PE cos theta into K cap. Torque 1 is equal to minus PE sin theta into cap. So அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, torque 2 is equal to minus torque 1. So torque 2 என்ன வருது, torque 2 is equal to root 3 PE cos theta K cap is equal to minus of torque 1 என்ன வருது, torque 1 is equal to minus PE sin theta into K cap. So ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ திஸ் வில் பிகம் ப்ளஸ். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். ஸோ ஆகிடுது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரெண்டும் சேம் டைரெக்ஷனில் இருக்குது. சேம் டைரெக்ஷன் இன் வெக்டர் ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டோம்னா root 3 இந்த பியும் கேன்சல் ஆகிடும். root 3E cos theta is equal to K cap is equal to sin theta. ஆல்சோ நம்ம இங்கே பார்த்துருக்கோம் torque 2 is equal to minus torque 1 minus torque 1. ஸோ torque 2 என்ன வரும், மைனஸ் ஆஃப் torque 1 என்ன வருது, torque 1 ஆசிடிஸ் கொடுத்துருக்காங்க tau into K minus of is equal to minus of minus. Therefore torque 2 is equal to tau K. Torque 2 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, torque 2 is equal to tau K. Torque 2 is equal to minus of T1. So minus, sorry, this is not minus. This will become minus of T. இது ஒரு ரிலேஷன் where tau is equal to PE sin theta and torque 1 is equal to PE minus P sin theta. அதை இப்படி கூட எழுதலாம், torque 1 ஏற்கனவே நம்ம இருக்கோம் PE into sin theta into minus K cap எப்படி எழுதலாம். So torque 1 is equal to minus of torque 2. So we can write it as torque 1. So cos theta or இதை இங்கே கொண்டு போயிட்டோம்னா
tan theta is equal to root 3. root 3 நம்ம root 3 by 1 எழுதலாம். tan theta எங்கே root 3 வரும்? So root 3 by 1, this is theta. So 1 is to root 3 is to 2. root 3 எங்கே வருது? அங்கே 30, அங்கே இது 90 degree, 30 na obviously this will be 60 degree. Therefore theta is equal to 60 degree or 180 by 3, pi by 3. So tan theta is equal to tan 60 or theta is equal to 60 in degrees or pi by 3 in radian.